இந்த சந்தோஷமா வாழ்றதுக்கு நமக்கு என்ன தேவை? மன நிம்மதி எப்படி எப்ப கிடைக்கும்? அதுக்கு தான் ஆசை சீரமைத்தல்ங்கிற பயிற்சிகள்லாம் கொடுத்துருப்பாங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்வாங்கு வாழ்வதற்கான வழி மகரிஷியில் கொடுத்திருக்க மனவளக்கலை. வாழுங்காலத்தில் ஒரு மனிதன் சந்தோஷமாக வாழணும். அப்போ இந்த சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை? எல்லாருக்கும் சொல்லுவாங்க, பொருளாதாரம் இருந்துட்டா, பொருளாதாரம், வீடு, வாகனம் இதெல்லாம் இருந்துட்டால் வாழ்வாங்கு வாழ்கிறதா நம்ம நினச்சிட்ருக்கோம். அதையும் தாண்டி மன நிம்மதி அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அப்போ மன நிம்மதி எப்போ கிடைக்கும்? நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய பணம் இருக்குது, பொருளாதார வீடுகள் வசதி, வீடு வசதிகள் இருக்குது, வாகன வசதிகள் இருக்குது, எல்லாமே நிறைவாக இருக்குது. ஆனால் மன நிம்மதி இருக்குதா அப்படின்னு கேட்டோம்னா கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்குது. அப்போ மன நிம்மதி எப்படி வரும்? அதுக்கு தான் மகரிஷி அழகாக சில விஷயங்கள் சொல்கிறாங்க. மனிதன் தன்னோட வாழ்க்கையில் இருக்க இடம் வேண்டும், உடுத்த உடை வேண்டும், இப்போ வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார வசதி வேண்டும். இது மூன்றும் அடிப்படையான விஷயம், எல்லாருக்கும் தேவையான விஷயம். அப்போ மன நிம்மதி எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய விஷயத்தை நாம் எந்தளவுக்கு பயனுள்ளதாக, நமக்கு எந்தளவுக்கு நமக்கு தேவை அப்படின்னு நம்ம என்றப்ப தான் அதோட அளவு முறை வேண்டும் அப்படிம்பாங்க. அப்போ அந்த அளவு முறை என்ன, யார் எப்படி இதை கொண்டு வர்றது அப்படின்னு அதுக்கு பல ஆராய்ச்சிகள், பல பயிற்சிகளும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் ஆசை சீரமைத்தல்ங்கிற பயிற்சிகள்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்போ அதில் அந்த பயிற்சிகளில் சில அட்டவணைகளை கொடுத்து, இந்த ஆசைகள் இது தேவையா அப்படிங்கிறதெல்லாம் சில விஷயங்கள் கேள்வியாக கேட்டிருப்பாங்க. அப்போ ஒரு மனிதன் வாழ்வதற்கு முக்கியமாக நம்மகிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் மன நிறைவு, மன நிம்மதி தான் முக்கியமாக சொல்லுவாங்க. அப்போ மன நிம்மதி எப்போ வரும் அப்படின்னா, நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய சமுதாயத்தோடு ஒன்றி நாம் மனநிறைவோடு ஒவ்வொரு விஷயத்துலையும், இப்போ இருக்குது இன்னைக்கு பொருளாதாரம், நமக்கு நல்ல வீடு இருக்குது, வசதி இருக்குது, வாழ்க்கை வசதி இருக்குது, நல்ல குழந்தைகள், நல்ல மனைவி இருக்கிறாங்க. அப்போ இதை எப்படி நம்ம சந்தோஷமாக வாழ்கிறது அப்படிங்கிறத ஒரு எல்லைக்கு உட்பட்டு அதை நாமளே ஒரு எல்லைக்கோடு வகுத்து கொண்டு அதன்படி வாழ்ந்தோம்னா எப்பொழுதுமே வாழ்வாங்க வாழ முடியும். வாழ்க வளமுடன்.